பொதுவாக டிசம்பர் 5 டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை, செப்டம்பர் 5 ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை ஒரு கல்வி மேம்பாட்டுக்காக ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிற பழக்கம் ஏற்பட்டது. அதில் பல உண்மைகள் அடங்கி இருக்கிறது. அதை பேசுவதற்கான நேரம் இது இல்லை. உண்மையில் அவருடைய பிறந்த தினம் அது இல்லை. அந்த தேதி அவர் பிறந்த தினம் இல்லை. இந்த லைட் கொஞ்சம் வேண்டாம். அது ஒரு சௌகரியம் கருதி அந்த நாள் குறிப்பிடப்பட்டது. அதை பற்றி அவருடைய மகன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, வம்பு வளர்க்குறதுக்காக சொல்லலை. ஆசிரியர்கள் எல்லா விவரங்களையும் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒரு தகவலுக்காக சொன்னேன். வசதி கருதி இந்த நாள் வைக்கப்பட்டது. அதனுடைய உண்மையான பிறந்த தினம் இல்லை என்று ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அதை விட ரொம்ப முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அதே அந்த 5ஆம் தேதி என்பது இந்திய வரலாற்றில் இன்னொரு சிறப்புடைய மனிதனுடைய நிஜமான பிறந்த நாள். இந்திய வரலாற்றை மாற்றி அமைத்த ஒரு மிகச்சிறந்த தியாகியினுடைய தியாகிகள் தினமாக அறிவிக்கப்பட்ட ஒரு உன்னதமான நாள் அதே 5ஆம் தேதி. அது யாருன்னு நினைவு இருக்கா? எல்லாரையும் நீங்க தான் கேள்வி கேட்பீங்க. ஆசிரியர்கள் பிறப்புரிமை மற்றவங்களை கேள்வி கேட்கறது. உங்களை கேட்டுட்டா என் ஜென்ம சாபல்யம் ஆயிட்ட மாதிரி. அதனால தான் உங்களை கேட்டு. சரியா சொன்னாங்க. ஒரு டீச்சர் ரொம்ப அழகா சொன்னாங்க, வஉசியினுடைய பிறந்த நாள். வஉசியினுடைய தியாகம் விலை மதிப்பற்றது. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள் மாணவர்களுக்கு சொல்லித் தருகிற போது எப்போதும் இப்போ அது ஆசிரியர் தினம் ராதாகிருஷ்ணன் அப்படின்னா சிலபஸ்ல உள்ளது மட்டும் சொல்லக்கூடாது. அதில் சிலபஸ்ல இல்லாததையும் கற்றுக் கொடுக்குறவங்க தான் சிறந்த டீச்சர் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா சிலபஸ் தாண்டியும் சொல்லிக் கொடுங்க. வெறும் சிலபஸை முடிச்சா போறோம், சிலபஸை முடிச்சா போறோம், சிலபஸை முடிச்சா சில பஸ்ஸை முடிச்சா போறோம், சிலபஸை முடிச்சா போறோம். 5-10 பஸ்ஸை பிடிச்சா போறோம். 5 பஸ்ஸுக்கு பிடிச்சி வீட்டுக்கு போகணும். சில பஸ்ஸை பிடிச்சா போதும், சிலபஸை முடிச்சா போதும் அப்படின்னா ஆவரேஜ் டீச்சர். சிலபஸையும் தாண்டி அவங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை மனதில் பதிய வைக்கிறவர்கள் தான் உன்னதமான ஒரு டீச்சர். ஐயா அவர்கள் ரொம்ப என்னுடைய சொற்பொழிவுகளை நாட்டமுடையவர்கள். என்னுடைய காரில் என்னுடைய குறுந்தகடுகள் நிறைய இருக்கும். இப்போதான் அவங்க காரில் நான் வர்றேன், ஆனால் அவங்க காரில் என் குறுந்தகடு எப்பவுமே வரும். அவர்கள் நிறைய ஈடுபாடு உடையவர்கள். இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகள் பறக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் பல நாடுகள் போறேன், இதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் பல நாடுகள் போவதற்கு காரணம் யாரு அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டா, 6ஆம் வகுப்பில் நான் படிக்க போன போது எனக்கு தமிழ் பாடம் நடத்திய சிதம்பரம் சுவாமிநாதன் என்கிற அந்த ஆசிரியர் தான் இன்றைக்கு தமிழ் மேல ஒரு ஆர்வம் ஏற்பட்டு பல நாடுகள் நான் பறப்பதற்கு காரணம். எனக்கு இறகு என்பது 2 பேர் கொடுத்தது. ஒன்று என்னுடைய தமிழாசிரியர் சிதம்பரம் சுவாமிநாதன், இன்னொன்று என் தகப்பன் கொடுத்தது. நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய் என்று எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்தார் என்னுடைய தகப்பனார். அப்ப அது 2 தான் இவ்வளவு பெரிய வாழ்வில் நான் இன்றைக்கு வளர்ந்திருப்பதற்கான ஒரு மூல காரணம். ஒரு ஆசிரியர் எவ்வளவு பெரிய டேர்னிங் பாயிண்ட், ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். நான் இப்படி எடுப்பிலேயே ஒரு சின்ன சங்கடமான விஷயம் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். முழுக்கவே அப்படிதான் சொல்வேன். நான் சொல்ல போறது ஒரு பகிரங்கமான உண்மை. எனக்கு தமிழ் நல்லா வரும். நான் நல்ல தமிழ்ல படித்தேன். தமிழ்ல ஒரு பெரிய பேச்சாளனா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன், சௌரியமா இருக்கிறேன். வீடு, காரு, பங்களா எல்லா சௌரியமும் இருக்கு. எல்லாம் தமிழ் போட்ட பிச்சை, சக்கியமா இருக்கு. தனி மனிதர் சரியானபடி பிஹேவ் பண்ணலன்னா மாணவர்கள்ல எவ்வளவு பேர் சாபத்தை வாங்கிட்டு வாழ்க்கையில வாழ வேண்டி இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஆனா எங்க தமிழ்வாதிகள் அவ்வளவு வாழ்க்கை இருக்கிறோம். என்னன்னா, ஐயோ இவர் கூடவே இருக்கணும், பீரியட் முடிஞ்ச உடனே அவர் கூடவே பொட்டி தூக்கிட்டு கூட போவோம். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமையலாம். சயின்ஸ் டீச்சர் ஒருத்தருக்கு இன்ஸ்பிரேஷன் அமையலாம், மேத்ஸ் டீச்சர் ஒருத்தருக்கு இன்ஸ்பிரேஷன் அமையலாம். ஹிஸ்டரி, நான் விவேகானந்தா காலேஜில் BA எக்கனாமிக்ஸ் படிக்கும் போது எனக்கு ஹிஸ்டரி ஆன்சிலரி பேப்பர். VK சீதாராமன் ஒரு பேராசிரியர் எங்களுக்கு. அவரு கிளாஸ் நடத்துறதே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நடத்துவார். நடத்தும் போது அதாவது பாபர் போரில் குதித்தார் அப்படின்னு சொல்ல வேண்டி வந்ததுன்னா
அவர் பாபர்னு சொல்ல மாட்டார், அவருடைய உச்சரிப்பு ஆக்சென்ட் வேற மாதிரி இருக்கும், பேபர் அப்படிம்பார். அவருக்குன்னு ஒரு பாணி. அவர் சொல்லுவாரு, கிளாஸ்க்குள்ள வரும்போது இதை பாருங்க, கிளாஸ் ரூம் அது என்ட்ரன்ஸ், இங்க வந்து உட்காந்து அப்புறமா அவர் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். அவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து கொஞ்சம் குள்ளமா இருப்பார், நேரம் அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி இங்க வந்து குதிப்பார். அந்த கிளாஸ் ரூம் வாசல்ல அப்படியே ஜம்ப் பண்ணி குதிப்பார். எங்க நம்ம காலேஜில் நம்ம வாத்தியாரு ஜம்ப் பண்ணி குதிச்சா நம்ம சர்ப்ரைஸ் ஆக மாட்டோமா, என்ன அப்படின்னு அதிர்ச்சியா அவரை பார்ப்போம். அவர் சொல்லுவாரு, பேபர் ஜம்ப்ட் இன்டு தி வார். அதை எங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றாராம், பேபர் ஜம்ப்ட் இன்டு தி வார் அப்படின்னு. அந்த டேட் சொல்லுவார் பாருங்க, அந்த வாரனுடைய அந்த தேதி அதெல்லாம் சொல்லுவார் பாருங்க, நேரேஷன், அட்டெண்டன்ஸ் எல்லாம் அப்புறமா கிட்டு அது ஆரம்பிச்சா அந்த பாபர் சண்டைக்கு போன காட்சி மனசை விட்டு மறக்காது. அந்த பாடம் நடத்துற முறையில அவர் கையாளுற டெக்னிக் இருக்கு பாருங்க, அந்த ஹிஸ்டரியை நடத்துகிற முறை. ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி வெற்றி பெறுகிறார்னா, எல்லோரும் எப்படி பாடம் நடத்துகிறார்களோ அப்படியே நடத்துகிற ஆசிரியர் மறக்கப்படுகிறார். எல்லோரையும் விட வித்தியாசமாக எந்த ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரோ அவர் தலைமுறை தலைமுறையாக மறக்கப்பட முடியாத மனிதராக மாறுகிறார். எங்களுக்கு அதே விவேகானந்தா காலேஜில் சி ஜெகநாதாச்சாரியார்னு ஒரு தமிழ் ப்ரொஃபசர், தமிழ் கடல் அவர். பேராசிரியர் ஜெகநாதாச்சாரியார் என்பவர் ஒரு தமிழ் கடல். அவர் துவச்ச சட்டை போடுவார், ஒன்னும் அயன் பண்ணி கூட போட மாட்டார். ஏன் சார் நல்ல அயன் பண்ண ஷர்ட் போடக்கூடாதா அப்படி அவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, கண்ணு எளிமை சுலபமான செல்வம், எளிமை சுலபமான செல்வம், டாம்பீகம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற வறுமை, அது தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற வறுமை. இவர் சோ சிம்பிள், எப்பவுமே ரொம்ப சிம்பிளா இருப்பார் அவர், வெரி ஹம்பிள். எங்களுடைய ஜனாச்சாரியார் அவர் கிளாஸுக்கு வருவார், எங்களுக்கு கம்பைன்டு கிளாஸ், அதாவது பியூசியில் ஒரு 3 செக்ஷனை கொண்டு போய் கம்பைன் பண்ணுவாங்க தமிழுக்கு மட்டும். ஒரு 200 பேர் 140 பேருக்கு மேலே உட்காந்துருப்பாங்க கிளாஸில், அது பாடு ரொம்ப வழியும் கிளாஸ். இப்போ இதுக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கணும் முடிவு பண்ணால், எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் சரியாக எடுத்து முடிக்கும் போதே 37 நிமிஷம் போயிடும். வரிசையா எல்லாரையும் கூப்பிட்டு அட்டெண்டன்ஸ் பையனை நிமிந்து பார்த்துட்டு அவர் அட்டெண்டன்ஸ் வந்திருக்கிறானா வரலையான்னு போடுறதா இருந்தா ஒரு 30-35 நிமிஷம் போயிடும். ஒரு பீரியடே 60 நிமிஷம் 50 நிமிஷம் தான். அவர் வந்து 35 நிமிஷம் அட்டெண்டன்ஸ் சரியா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு எங்க ஜெகநாதாச்சாரியார் அட்டெண்டன்ஸே எடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சின்ன நோட் புக் இருக்கும், அப்பெல்லாம் அட்டெண்டன்ஸ் இவ்வளோன்னு தான் ஒரு நோட் புக்கில் வரும். அந்த நோட் புக்கை அப்படி கொண்டு வரும் போது அப்படி தூக்கி எவனாவது ஒரு பையன்கிட்ட அப்படி தூக்கி போடுவார், வச்சுக்குமா, எவன் நிஜமா வரலையோ அவனுக்கெல்லாம் அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு போடும், அவ்வளவுதான். யாரெல்லாம் வரலையோ அவனுக்கெல்லாம் இல்லைன்னு போடு போ அப்படின்னு கொடுத்துட்டு நேர சப்ஜெக்ட் ஆரம்பிப்பார். சில வாத்தியார்களுக்கு அட்டெண்டன்ஸ் தான் பாதுகாப்பு. ஒரு அரை மணி நேரம் அதுல போயிடுமே, அவன் கிளாஸ் நடத்த வேண்டிய வேலை மிச்சமாச்சு, அது எவ்வளவு சேஃப் அப்படின்னு. அவர் ஒரு நாள் கூட அட்டெண்டன்ஸே எடுத்தது கிடையாது. அட்டெண்டன்ஸுக்கு டைமை செலவு பண்ண மாட்டார், வேஸ்ட் டைம் அப்படின்னு தூக்கி போட்டு பார்த்து போடுமா, நீ ஏன் போடு, யார் வரலையோ அவனை பார்த்து பேசாம போடு அப்படிம்பார். ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, அட்டெண்டன்ஸ் எடுக்காத அவருடைய வகுப்பை நாங்கள் மிஸ் பண்ணியதே இல்லை. அட்டெண்டன்ஸ் எடுத்த வாத்தியார்கள் வகுப்பை நாங்கள் கட்டடித்திருக்கிறோம். அவர் அட்டெண்டன்ஸ் எடுத்ததே இல்லை, நாங்க கட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ் நடத்துவார். ஐயோ அந்த பீரியட் போயிடுமே, அந்த சப்ஜெக்ட் போயிடுமே. அவர் நுழைஞ்ச உடனே சொல்வார், இன்னைக்கு என்னடா பாடம், கம்பராமாயணம். கம்பராமாயணத்துல ரைட்டு பொழில் இருத்த படலாம். எல்லா வாத்தியாரும் என்ன சொல்லுவாங்க, கம்பராமாயணத்துல பொழில் இருத்த படலம்னு புஸ்தகத்தை திறம்பாங்க. அவர் ஆச்சரியமான வார்த்தை சொல்லுவார், கம்பராமாயணத்துல பொழில் இருத்த படலம், எல்லாரும் புஸ்தகத்தை மூடுங்க அப்படிம்ப. எல்லாம் மூடுனா அவருக்கு எல்லா பாட்டுமே மனப்பாடம், அதனால புஸ்தகத்தை திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பொழில் இருத்த படலம், புஸ்தகத்தை மூடுங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பாட்ட ஆரம்பிப்பார், அவர் பாட்டுக்கு பாடம் சொல்ல ஆரம்பிப்பார், அப்படியே போய் நிற்கும். லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கு, மற்றவங்களுக்கு அது அவசியம் இல்லை, லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கு மெமரி ரொம்ப முக்கியம். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி MS சுப்புலட்சுமியினுடைய 100ஆண்டு விழாவில் சென்னையில் பேசினேன். காமராஜர் அரங்கத்தில் நடந்தது கல்கி பவள விழா, MS சுப்புலட்சுமியினுடைய 100ஆண்டு விழா. நான் பேசும்போது MS சுப்புலட்சுமி கிட்ட ஒரு ஆச்சரியமான ஆப்சர்வேஷன் ஒன்று சொன்னேன். நீங்க MS சுப்புலட்சுமியினுடைய பழைய வீடியோ யூடியூப்ல எதுல இருந்தாலும் வேணா போட்டு பாருங்க. MS சுப்புலட்சுமி கச்சேரியில அவங்க பாடும்போது MS சுப்புலட்சுமி ஒரு துண்டு பேப்பர் வச்சுக்கிட்டதாவோ, லேப்டாப் எதிரில் வச்சுக்கிட்டதாவோ, பாட போற பாட்டை பத்திய ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டதாவோ ஒரு படம் காட்டிருங்க, நான் பேசுறது நிறுத்திடுறேன். MS சுப்புலட்சுமி தான் பாட வந்த எந்த பாடலையும் எழுதி வைத்துக் கொண்டு பாட மாட்டார், எல்லாமே மனதிலிருந்து தான் பாடுவார். ஏன் தெரியுமா, மனதிலிருந்து வருவதுதான் இன்னொருவர் மனதுக்கு போக முடியும், மனதிலிருந்து வராதது இன்னொருவர் மனதுக்கு போக முடியாது.
MS சுப்புலட்சுமியுடைய ஒரு யூனிக் சக்சஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவங்க எந்த பாட்டை மேடையில் வந்து பாடுறதா இருந்தாலும் மனப்பாடம் பண்ணாம பாட வரப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இது DK பட்டம்மாளுக்கும் உண்டு, ML வசந்தகுமாரிக்கும் உண்டு. ஆனா இன்னைய தலைமுறையில பாருங்க, இன்னைக்கு பாடுற பல பேர் எனக்கு வேண்டியவங்க தான். நித்யஸ்ரீ மகாதேவன், சுதா ரகுநாதன், இன்னைக்கு பாட வர்ற நெய்வேலி சிவா, நிறைய பேர் நல்லா தான் பாடுறாங்க. ஆனா இவங்க ஜேசுதாஸ் உட்பட என்ன பண்ணுவார் தெரியுங்களா? லேப்டாப் எதிரில் வச்சுக்கிட்டு பாட்டை பார்த்து பாடுறாங்க. MS சுப்புலட்சுமி உயரத்தை இவங்க எட்ட முடியாததுக்கு ஒரே காரணம், மனதிலிருந்து கொடுத்ததால் MS மனதில் நின்றார், லேப்டாப்பில் இருந்து கொடுத்ததால் இவர்கள் லேப்டாப்பில் நின்றார்கள். அவ்வளவுதானே ஒழிய மனதில் போய் நிற்க முடியாது. ஸோ சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். லாங்குவேஜ் எடுக்கிற டீச்சர்ஸ் ஹிந்தியா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவிலேருந்து வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது மாணவருடைய மனதில் போய் பதிவதற்கு வாய்ப்பா இருக்கு. புதிய புதிய யுக்திகளை கையாளணும், டெக்னிக்ஸ் கையாண்டாதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற சுமை இல்லாம படிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், மிஸ்ஸஸ் YG பார்த்தசாரதி உங்களுக்கு வந்து வித்யாசிரமம் பண்ணி சென்னையில் ஒரு தனி நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு லேடி மிஸ்ஸஸ் YG பார்த்தசாரதி. அவங்க கிட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு சின்ன டெக்னிக் சொன்னாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ் கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு தடவை ஷேக்ஸ்பியர் பாடம் நடத்தணும் பசங்களுக்கு. எவ்வளவு நடத்தினாலும் பசங்களால அதை ஜீரணிக்க முடியல, வாங்கிக்க முடியல, இன்ட்ரெஸ்டிங்கா கேட்க மாட்டேங்கிறாங்க. மிஸ்ஸஸ் YGPக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த பயல்களுக்கு இங்கிலீஷ் பாடம் நடத்தினா சரியா உள்வாங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு வினாடி யோசிச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க, நம்ம இந்த ஷேக்ஸ்பியர் டிராமாவை இன்னைக்கு சினிமாவா நாம எடுக்கிறோம்னு வச்சுங்க. சினிமாவா எடுக்கிறதா இருந்தா இந்த ரோலுக்கு யார் ஹீரோவா போடலாம், இந்த ரோலுக்கு எந்த ஹீரோயினும் நடிக்க சொல்லலாம், இந்த ரோலுக்கு எந்த வில்லன் நடிக்க சொல்லலாம், டக்குன்னு சொல்லி எல்லாரும் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு கிளாஸ்ல வரும்போது எல்லா பயலும் ஷேக்ஸ்பியரை படிச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு ஷேக்ஸ்பியர் முக்கியம் இல்லை, சினிமாக்காரன் முக்கியமா போயிட்டதால எவனை எந்த ரோல்ல நடிக்க வைக்கலான்னு அவன் கஷ்டப்பட்டு ஷேக்ஸ்பியரை தரவா படிச்சுட்டு வந்து, மேடம் இந்த ரோல் நம்பியார் கொடுக்கலாம், மேடம் இந்த ரோல் பிரகாஷ் ராஜ் கொடுக்கலாம், இந்த ரோல் இவங்களை நடிக்க சொல்லலாம், எல்லாம் ஆளாளுக்கு. அவங்க ஒன்றும் கவலைப்படல, எல்லாரும் வாங்க வரிசையா நீங்களே அந்த ரோலா மாறுங்க, இங்க ஆக்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு ஷேக்ஸ்பியரை நான் நடத்துவதை விட அவர்கள் இடத்திலேயே இதை சினிமாவா எடுக்கிற மாதிரி எடுத்து காட்டுங்கன்னு சொன்ன உடனே அவர்கள் என்னை விட நன்றாக ஷேக்ஸ்பியரை உள்வாங்கி விட்டார்கள். இது ஒரு ஆச்சரியமான டெக்னிக். நமக்கு வேண்டியது சப்ஜெக்ட் உள்ள போகணும், நாமளே தான் சொல்லிக் கொடுக்கணும், ஒன்றும் தலையெழுத்து இல்லை, அவன் கத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இன்னும் சரியா சொல்லணும்னா ஆசிரியவர் என்பவர் கற்பித்துக் கொண்டே இருப்பவர் அல்ல, கற்பதற்கு அவனுக்கு உதவி செய்பவர். அவன் கத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கத்துக்குவாங்க, ஒவ்வொரு டெக்னிக்ல கத்துக்குவாங்க. சில பேருக்கு படம் போட்டா புரியும், சில பேருக்கு நடிச்சு காமிச்சா புரியும், சில பேருக்கு ஓரலா சொன்னா புரியும், சில பேருக்கு அவனை படிக்க விட்டா புரியும். எல்லாரும் ஒரே மாதிரியா புரிந்து கொள்வார்கள் சொல்ல முடியாது. ஆசிரியர் என்பவர் எப்போதும் கற்பிப்பவர் அல்ல, ஒருவர் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறவர், அவ்வளவுதான். இந்த டெக்னிக்கை நம்ம சரியா கையாண்டோன்னு வச்சுங்க, அந்த குழந்தைங்களுக்கு அது போக வேண்டிய அளவுக்கு சரியா போயிடும். ஒரு விஷயம் பாருங்க, டீச்சர்ஸ் டீச்சிங் இது பத்தி நான் ஒரு பியூட்டிஃபுல் டெஃபினேஷன் படிச்சேன். யாருக்கும் எதையும் கற்பிக்க முடியாது. உங்க ப்ரொஃபஷனுக்கு இது சேலஞ்ச். இந்த உலகத்தில் யாருக்கும் எதையும் கற்பிக்கவே முடியாது. ஏன் இந்த உலகத்தில் யாருக்கும் எதையுமே கற்பிக்க முடியாது? எல்லாருக்கும் கற்றுக்கொள்வதில் ஆசை உண்டு, இதான் அதுக்கு நேர் முரண்பாடான விஷயம். கற்றுக்கொள்வதில் எல்லோருக்கும் ஆசை உண்டு, ஆனால் யாருக்கும் எதையும் கற்பிக்க முடியாது. இந்த 2 வார்த்தை இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் பற்றிய ஒரு சூத்திரம் அது.